அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது காசு, பணம், சொத்து சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது. மனப்பதட்டம் இல்லாம, மன உளைச்சல் இல்லாம வாழ்றது தான் உண்மையான வாழ்க்கை. இந்த உண்மையான சந்தோஷமான வாழ்க்கை வாழ நாம ஒரு சில வழிவகைகளை பார்க்கலாம். 1. கோபம். 2. குட் திங்கிங், நல்ல எண்ணம். 3. பொறாமை. 1. கோபம். கோபம் வர்றது இயற்கை, அது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். கோபப்படாதவன் மனுஷனே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கோபப்பட்டாதான் அன்னைக்கு நாளை திருப்தியா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அந்த நேரத்துல கோபப்படுறத தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு நியாயம் பேசுவாங்க. நாம அங்க கோபப்பட்டாதான் நமக்கு கீழே இருக்கிறவங்க சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோபப்படுவது என்பது மோசமான குணத்துல ஒன்று. கோபப்படுவது மிகப்பெரிய தவறு. கோபம் வேறு, கண்டிப்பு வேறு. கண்டிப்பு என்பது நல்ல குணத்துல ஒன்று. கோபம் என்பது கெட்ட குணத்துல ஒன்று. கோபப்படுறதால நம்மள அவங்க வெறுக்கத்தான் செய்வாங்க. கண்டிப்பா இருந்தா அவங்க நமக்கு மரியாதை தருவாங்க. அதனால எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும்னு நினைக்காம அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா கோபம்ங்கிற உணர்ச்சி வராது, அமைதி வந்துரும். 2. குட் திங்கிங், நல்ல எண்ணம். ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது கெட்ட எண்ணம் தான் அதிகமா வரும். இந்த வேலை வெற்றிகரமா முடியுமா, இல்ல இடையிலே தொடர முடியாம போயிருமோ அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். அந்த மாதிரி எண்ணம் வரும் பொழுது அந்த எண்ணத்தை கட்டுப்படுத்தாதீங்க. கட்டுப்படுத்த தான் அந்த எண்ணம் அதிகமா வரும். அதனால கட்டுப்படுத்தாதீங்க. அதுவாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கட்டும். நீங்க அந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள பாசிட்டிவான எண்ணத்தை நினைச்சு அதை உங்க வாயால சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நெகட்டிவ் எண்ணம் தானாகவே அழிஞ்சு போயிரும். இதுல உணவும் முக்கிய பங்கு வகிக்குது. நல்ல உணவுகள் சாப்பிடணும், அதுவும் பசிக்கும் போது சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும். இந்த மாதிரி இருந்தால்தான் நெகட்டிவ் எண்ணம் தலை தூக்காது, பாசிட்டிவ் எண்ணம் தலை தூக்கும். 3. பொறாமை. இந்த உலகத்துல எல்லாருமே தனித்துவமானவர்கள். ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கவே முடியாது. இந்த உலகத்துல ஒருத்தர் மாதிரியே 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உருவம் வேணா ஒன்னா இருக்கலாம், ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற குணாதிசயம் வேற. ஒவ்வொருத்தரோட கைரேகையும் வேற வேற மாதிரி தானே இருக்கு. அதனால ஒருத்தர் ஒரு துறையில ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்களும் அதே துறையில தான் ஜெயிக்கணும் அப்படின்னு இல்ல. உங்களுக்கான துறை என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த துறையில எப்படி முன்னேறலாம் அப்படின்னு பாருங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதை விட்டுட்டு அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு புறப்பட்டா நமக்குத்தான் அடிக்கு மேல அடி விழுகும். அதனால உங்களுக்கு என்ன வருமோ அதை செய்யுங்க. அதே போல உங்க குழந்தை என்ன விருப்பப்படுறாங்களோ அதை செய்ய விடுங்க. பொறாமை வராது, மன உளைச்சல், மனப்பதட்டம் இருக்காது. இந்த 3 விஷயங்களை மட்டும், அதாவது கோபம், நல்ல எண்ணம், பொறாமை, இவைகளை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.